அது? அந்த லீ காற்றுக்கு தவம் இருக்கிறானா இல்ல நெருப்புக்கு தவம் இருக்கிறானான்னு தெரியாம இப்படி ஏமாந்து வந்து நிக்கிறீங்க. வார்த்தை எங்க காதல விழாதபடி அவன் மந்திர உச்சாரணம் பண்ணும்போது அவன் எதை கட்டுப்படுத்துறதுக்கு தவம் இருக்கிறான்னு நாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ அவன் நெருப்பு தவம் இருக்க போறதா ஒற்றன் சொன்னதெல்லாம் பொய்யா? அந்த லீ சொன்னது உண்மைதான். ஒற்றன் அதை கேட்டுட்டு நம்ம கிட்ட வந்து சொன்னது உண்மைதான். ஆனா தன்னை யாரோ கண்காணிக்கிறாங்கன்னு உணர்ந்த லீ மனசுக்குள்ள காற்று தவம் இருக்க முடிவு பண்ணிட்டு வெளிய நெருப்பு தவம்னு சொல்லிட்டான். ஒற்றனும் அதை கேட்டுட்டு வந்து சொல்லிடுச்சு. நாமும் அத உண்மைன்னு நம்பி போய் நெருப்ப அணைச்சிட்டோம். முடிவுல பார்த்தா நான் காற்றை கட்டுப்படுத்திட்டேன்னு லீ வானத்திலிருந்து வந்து இறங்குறான். ஏன்டா அவமானப்பட்டதை சொல்லி காமிக்கிற? போனது போட்டு விடு. இதோ அதோன்னு லீ 3 தவத்திலையும் விளையாட்டு மாதிரி ஜெயிச்சிட்டான். இது விளையாட்டு இல்லங்க, இது பூத குலத்தோட வாழ்க்கை. இது பூதலோக எதிர்காலம். அந்த லீக்கு இன்னும் 2 தவம் தானே பாக்கி இருக்கு. இனி ஏமாற மாட்டோம் பாட்டி. 2 தவத்துல 1ல கண்டிப்பா நாம தான் ஜெயிக்கிறோம். அதோட லீயையும் உரு தெரியாம அழிக்கிறோம். முட்டாள் முட்டாள் யாரடா முட்டாள்னு சொன்ன? நீங்க காட்டுத்தவன் இருக்கிறது தெரியாம நெருப்புத்தவன் இருக்கிறதா நம்பி தீய அணைச்சானே மூசா, அவனைத்தான் முட்டாள்னு சொன்னேன். முட்டாள் நீங்க ஏன் குருவே என்ன சொல்றீங்க? இத்தனை வயசாகியும் சுய புத்தி இல்லாம மூசா பேச்ச நம்பிக்கிட்டு என்கிட்ட வந்து ஏமாந்து போனானே அலாவுதீன், அவனை பத்தி தான் சொன்னேன். ஆக என்ன நீங்களோ உங்களை நானோ சொல்லிக்கல. இல்லடா முட்டாள், ஒருத்தரை ஒருத்தர் ஏன் திட்டுக்கணும்? அதானே பார்த்தேன். ஏய், என்ன நான் பேச வேண்டியதெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க? சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான் குருவே. விட்டா நீ என்னையே சேஞ்ச் பண்ணிடுவியே. ஓ மூஞ்சி சேஞ்ச் ஆயிடும், ஜாக்கிரதை. குருவே, இந்த பயம் எப்போ சேஞ்ச் ஆக கூடாது, ஜாக்கிரதை. அது சரி, நீங்க நெருப்பு தவம் பண்றேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஏன் காத்துக்கு போனீங்க? அவங்க வந்து நெருப்பு அணைச்ச உடனே நீங்க அவ்வளவுதான் அப்படிட்டுன்னு நான் பயந்தே போயிட்டேன். இல்லடா மங்கி, கொஞ்ச நாளாகவே நாம இங்க நின்று என்ன ரகசியம் பேசினாலும் மாநாடு மேடையில மைக்ல ரகசியம் பேசின மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அதனால்தான் ஏற்கனவே முன்னையும் சந்தேகப்பட்டேன். ஆமாம் குருவே. அதனால்தான் சத்தமா நெருப்பு தவம்னு சொல்லிட்டு சைலண்டா காத்துக்கு மாறினேன். அப்போ நீங்க என்ன கூட நம்பல. நான் உன்னை நம்புறேன்டா மங்கி. ஆனா உன்கிட்ட ரகசியம் பேசும்போது ஏதோ 2 காதுகள் ஒட்டி கேட்கற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால்தான் நான் உன்கிட்ட சொல்லல. இங்க போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டீங்க, என்னால வந்து கூட உங்களை காப்பாத்த முடியாம போயிடும், ஜாக்கிரதை. இருக்கிற எல்லா பூதங்களுக்கும் ஆப்பு வச்சிட்டு அரசனா உட்கார்ந்து இருக்கும் இந்த லீ இனி எவன்கிட்டயும் மாட்ட மாட்டான். அடுத்த 2 தவத்திலையும் ஜெயிச்சு பஞ்ச பூதங்களையும் அடிமைப்படுத்தி அந்த அலாவுதீன் குடும்பத்தையே அட்ரஸ் இல்லாம பண்ண போறேன் பார். என்னது மாயங்கிள் வீட்டு கதவு திறந்தே இருக்கு. ஒருவேளை நம்ம வர்றது மாயங்கிளுக்கு தெரிஞ்சிருக்குமா? உள்ள போய் பார்ப்போம். என்ன வீடு திறந்து போட்டு கிடக்குது? மாயங்கிள் சாய குடிக்க போயிருக்காரா? அட்லீஸ்ட் இந்த குள்ளன் சாச்சு இருக்கணுமே, அவங்களையும் காணோம். ஒருவேளை மாய சர்க்கஸ் சேர்த்து விட்டுருப்பாரா? சச்ச, அவர்லாம் நம்ம மாதிரி திறமையான ஆளா இருக்கவே இருக்காது. இப்போ என்னதான் பண்ணலாம்? வெயிட் பண்ணி தான் பாப்போமே. அட பாரு ஃபர்னிச்சரை. நம்ம மேல எந்த சந்தேகமும் வராத மாதிரி இந்த குள்ளன்ஸை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் மாயக்கிட்ட மந்திரத்தை கத்துக்கிறது, லொட்டு லோசுக்கு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். இந்த குள்ளன்ஸை எப்படி ஃப்ரெண்ட் ஆக்குறது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹவ் ஆர் யூ? டேய் குண்டா, இங்க எதுக்குடா வந்த? எப்பறா உள்ள வந்த? அனுமதி இல்லாம குருவோட சேர்ல உட்கார்ந்திருக்கே, என்ன விஷயம்? இப்போ ஏன் கேள்வி மேல கேள்வி கேட்டு டென்ஷன் ஆகிக்கிறீங்க? உட்கார்ந்து பேசுவோம். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உன் கூட உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அப்படி உட்கார்ந்து பேசுற அளவுக்கு நீ பெரிய மனுஷனும் கிடையாது. முதல்ல யாரையும் கேட்காம நீ உள்ள வந்தது தப்பு. போடா வெளியே. பாத்தீங்களா, என்னையே வெட்டி அடிக்கிறீங்க. நான் உங்க ஃப்ரெண்ட்ஸியா? யாரு நீ? எங்களுக்கு ஃப்ரெண்டா? இத நாங்க நம்பணுமா? இதுக்கு மேல பேசுன
கடிச்சு வச்சு போடுவேன் கடிச்சு. பிளாஷ்பேக்கை கொஞ்சம் திருப்பி பாரு. நீ எங்களுக்கு பண்ண துரோகம் அப்ப புரியும். வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிக்கிட்டு. சரி சரி, யார் தான் தப்பு பண்ணல. நான் பண்ண துரோகம் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்ககிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேக்குறேன். நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். நீ என்ன சொன்னாலும் சரி, எப்படி கெஞ்சினாலும் சரி, ஓ மூச்சு காத்து எங்க மேல படக்கூடாது. முதல்ல நீ கிளம்புடா. இல்லப்பா, நான் முன்னாடி இருந்த மாதிரி பாலு கிடையாது. இப்ப நான் திருந்திய பாலு. நீங்க என்ன வெறுத்தா கூட உங்களை மாதிரி ஒரு நல்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவசியம். ப்ளீஸ் என் மனசு புடிச்சுக்கங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏத்துக்கங்க. கை கொடுங்க, கை கொடுங்க. ஆஹா, நம்ம சொன்னதை நம்பிட்டாங்க போல இருக்கு. நம்மள ஃப்ரெண்ட்ஸை ஏத்துப்பாங்க. சக்சஸ். கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏண்டா கை கொடுக்கறியா? போடா வெளிய. போடா வெளிய. ஐயோ போடா வெளிய. ஐயோ போடா வெளியில. ஐயோ, நான் கை கொடுங்க சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறீங்களே. எப்பா, நான் நிஜமாவே திருத்திட்டேன்ப்பா. என்ன நம்புங்கப்பா. இந்த கதையெல்லாம் வேணாம். ஒழுங்கு மரியாதை நாங்க நல்ல மூட்ல இருக்கும்போது இங்க இருந்து போயிடு. இல்ல கை கால் இடம் மாறிடும். போடா போடா. இந்த குள்ளன்ஸ் நம்ம என்ன சொன்னாலும் மசிய மாட்டேங்கிறான்களே. நாம என்ன அவ்வளோ கொடுமையா உங்களுக்கு பண்ணோம்? இருக்கலாம். நான் என்ன லேசுப்பட்டாளா? கரடி கண்லேருந்தே கண்ணி வர வச்சவன் நான். இவங்களை எப்படி மறக்கலாம்? போயிட்டு யோசிப்பேன். நம்மளை கண்டபடி பேசி அந்த குள்ள நாய்ங்க கழுத்தை பிடிச்சு வெள்ளி தள்ளிட்டானுங்க. நமக்கு மாற முடியாது இல்லைன்றது வேற விஷயம். அதுக்காக ஃபீல் பண்ணி காரியத்தை கோட்டை விட்டுறக்கூடாது. தேவைப்பட்டா அவங்க காலில் விழுந்து கெஞ்ச கூட தயங்க கூடாது. அதுக்கு கூட நாம தயார் தான். ஆனா அவங்க அதுக்கு மஷீனா என்ன பண்றது? ஒரு மனுஷனை எதால் அடிச்சா அவன் மனசுல பூர முடியும்? பணத்தால? அச்சா, இந்த குள்ளனுங்க பணத்தை வச்சு என்னதான் பண்ண போறானுங்க? செலவு பண்ண அந்த மாயா கூட வெளியே விட மாட்டாரு. இப்போ என்ன பண்ணலாம்? அச்சா, ஓகே, சூப்பர் ஐடியா. பணத்தை கொடுத்தா அவங்க என்னென்னலாம் வாங்குவாங்களோ அது எல்லாத்தையும் நாமளே அவங்களுக்கு வாய் கொடுத்து அவங்க மனசுல இடத்த பிடிச்சிட்டா அர்ராசக்க. சூப்பர் ஐடியா பாலு. கலக்கிற வச்சு ஐ ஐ. உன்னதான் கூப்பிடுறேன். என்னப்பா, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? என்னப்பா ஆச்சு? ஏன் என்னமோ பறி கொடுத்த மாதிரி இருக்க? பறி கொடுத்துருவேணும்னு பயமா இருக்கு தாத்தா. நாம என்ன பண்ணியும் நம்மளால அந்த லீயோட தவத்தை தடுக்க முடியல. அவன் அடுத்தடுத்து 3 தவத்தையுமே வெற்றிகரமா முடிச்சிட்டான். இன்னும் 2 தவம் தான் பாக்கி. அதுலயும் அவன் வெற்றிகரமா முடிச்சிட்டானா அப்புறம் நம்மோட மானம் மரியாதை
உயிர் இனம் எல்லாத்தையும் அவன் காலடியில போட்டுட்டு போதும் மூசா. என்ன பேசுற? என்னடா பேசுற நீ? இல்ல தாத்தா. 3 தவத்துல ஜெயிச்சானா அவனே முழுசா ஜெயிச்சா அர்த்தமா? 2 இருக்குது, இன்னும் 2 தவம் இருக்கு. அதுல 1ல நாம ஜெயிச்சா போறோம். அந்த லியோட கதை கந்தல், புரியுதா? ஆனா நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தா நம்மால ஜெயிக்க முடியும்னு தோணல தாத்தா. உலகமே நமக்கு எதிரா இயங்குற மாதிரி தான் இருக்கு. இருக்கும். தோல்வியே அறியாதவன் ஒரு தடவை தோத்தா கூட அப்படி ஒரு பிரமை இருக்கத்தான் செய்யும். ஆனா உண்மை அது இல்ல. பந்தயத்துல முதல் சுற்றுல அவன் முன்னாடி இருக்கான், அவ்வளவுதான். என்னப்பா பாக்குற? நீ தோக்க மாட்ட. நீ தோத்தா நீதி தோத்ததா அர்த்தம், தர்மம் தோத்ததா அர்த்தம், சத்தியம் தோத்ததா அர்த்தம். நீதி தர்மம் சத்தியம் இதெல்லாம் தோத்ததா என்னைக்காக கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்க முடியாது மூசா. அப்படி ஒரு கருப்பு சரித்திரம் நடந்ததா இருந்தா பூமி சுத்துறது நின்று போயிடும் மூசா. நீ தோக்க மாட்ட. இப்போ உனக்கு தேவை படைபலம் இல்ல, மனபலம். நான் தான் ஜெயிப்பேங்கிற மனபலம். நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன் திரும்ப திரும்ப உனக்குள்ளே சொல்லி பாரு. நீ தான் ஜெயிப்ப. நான் இருட்டு உலகத்தில் அனுபட்டு கிடந்தப்போ என்ன திரும்ப கொண்டு வர்றதுக்காக நீ சந்திச்ச போராட்டங்கள், உனக்கு கிடைச்ச வெற்றிகள் எல்லாத்தையும் திரும்பி பாரு. 5 ஓலைச்சுவடைகளுக்கு 5 போராட்டம், 3 சுமங்கலி ஆசீர்வாதத்துக்கும் 3 பேர்கிட்ட பட்ட கஷ்டங்கள், இதுக்கு நடுவுல லியோட கொடுமைகள். இத்தனையும் மீறி நீ ஜெயிக்கல, என்ன சிரமீட்டி கொண்டு வரல. முடியும், உன்னால் முடியும், உன்னால எதுவும் முடியும். நீ சாதிக்க பிறந்தவன், நீ தான் ஜெயிக்க போற. போ. உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். சேரும் சேரும். நான் காட்டு தவத்தில ஜெயிச்சதுல உனக்கு தலைகால் புரியலையா? பாட்டை மாத்தி பாடுற. கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதே. ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரத்துல சந்தோஷமா இருந்தா எனக்கு பிடிக்காது. இனி என்ன ஜாக்கிரதை? நாம தான் 3 தவத்திலையும் பட்டிய கிளப்பிட்டோமே. அதனால மூசா நம்ம மேல எவ்வளவு கோபமா இருப்பான் தெரியுமா? தெரியும் தெரியும். ஆனா அத பத்தி ஐ டோன்ட் கேர். நம்மள அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. மீதி 2 தவத்திலையும் நீங்க ஜெயிக்கிறீங்க, நாம மூசாவை அழிக்கிறோம், தொடர்ந்து பூதலோகத்தை ஆளறோம். எவனும் நம்மள அசைக்க முடியாதாமா. ரொம்ப துள்ளாதடா மங்கி. இன்னும் 2 தவம் பாக்கி இருக்கு, மறந்துடாத. போய் 2 தவத்தையும் செய்யுங்க. உங்களுக்காக அதை நானா செய்ய முடியும்? ஆமா, அடுத்து என்ன தவம் செய்ய போறீங்க? சொல்லுங்க குருவே, அடுத்து என்ன தவம் செய்ய போறீங்க? சொல்ல மாட்டேன். ஏன் குருவே என்கிட்ட கூட மறைக்கிறீங்க? இப்படித்தான் போன தடவை நெருப்பு தவம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கூட தெரியாம காட்டு தவத்துக்கு போயிட்டீங்க. ஏன் குருவே, என் மேல நம்பிக்கை இல்லையா? முட்டாள். இப்போதெல்லாம் நான் என்னையே நம்புறதில்லை. எதுவா இருந்தாலும் கடவுள் பற்றி ஆலோசனைப்படிதான் நான் நடக்கிறேன். கடவுளை நம்புறது நல்ல விஷயம்தான். அதுக்காக சிஷ்யனே நம்பாம இருக்கிறது நல்லா இல்ல. அறிவு கெட்ட முண்டம், வாய மூடுறா. நாம இங்க பேசுறது எப்படியோ மூசாவுக்கு தெரிஞ்சிருது. இன்னும் 2 தவம் தான் பாக்கி இருக்கு. எப்படியாவது இன்னும் ஜெயிக்கணுங்கிற வேகத்துல மூசா இருப்பான். என் தவத்தை தடுக்க வெறித்தனமா செயல்படுவான். தெரிஞ்சோ தெரியாமலையோ அவன் ஜெயிக்க நாம வழிவகுத்திடக் கூடாது. அதனால்தான் நான் எல்லாத்தையும் ரகசியமாகவே வச்சிருக்கேன்.
நாம நிலம் நீர் தவங்களை பத்தி இங்க தானே பேசணும். அது எப்படி மூசாவுக்கு தெரிஞ்சது? கரெக்டா வந்து நிக்கிறான். திருப்பி என்னைய கேக்குறியா முட்டாள்? நாம பேசுறதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியுதுன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். நீ போய் பட்லி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. அடுத்த தவத்தை பத்தி நான் பட்லி கிட்ட ஆலோசனை கேட்கணும். இதோ இப்பவே போய் பண்றேன் குருவே. நீங்க சீக்கிரம் வாங்க.